வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தி ஒயர் இணைய பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். பெண்களின் மனநலனுக்கு ஏன் சிறப்பு கவனம் தேவை என்ற சாராம்சத்தை ஒட்டி இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. ஆராய்ச்சியாளர் ரம்யா பில்லுட்லா இந்த கட்டுரையை எழுதியிருக்காங்க. வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு எழுத்தாளர் திருமிகு நிவேதிதா லூயிஸ் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். முக்கியமான பேசுபொருளாக இந்த கட்டுரை எடுத்தாளப்பட்டிருக்கு. பாலின சமத்துவத்தை முன்வைக்கும் மகளிர் தினம் 2025 இலக்காக அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் முக்கிய சாராம்சமாக பெண்களுடைய மன ஆரோக்கியத்திற்கு கடும் அச்சுறுத்தல் நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிக்கப்படாத அம்சமாக இருக்கா பெண்களுடைய மனநலன்? கட்டாயமாக நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கும் மனநலன் குறித்து நீங்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு ஒரு சின்ன மனத்தடை மக்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆணோ பெண்ணோ மனத்தடை குறித்தே பொதுவாகவே பேசுறதுக்கு ஒரு மனத்தடை இருக்கு. மன சிக்கல் அல்லது உளச்சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத குடும்பத்திற்குள்ளேயே வெளிப்படுத்துவதற்கான ஒரு வெளி நம்மளுடைய சூழல்ல இன்னைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னன்னா, ஐ நீட் ஹெல்ப், எனக்கு ஒரு உதவி வேணும், என்னுடைய மனநலன் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கூட பெண்கள் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது இன்னொரு நுணுக்கமான அதில் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் அல்லது நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஜெண்டர் வேரியன்ட் அதில் நம்ம நுணுக்கமாக இருக்குங்கிறதை நம்ம பார்க்குறோம். ஓகே, மன ஆரோக்கியம் மனநலன்கிறது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கிறது இல்லை, கட்டாயமாக இருக்கிறது இல்லை. அதை தான் நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அந்த கட்டுரையிலையும் அதை அவங்க ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரியான உளச்சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு 2 முதல் 3 மடங்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்கிறாங்க. பெண்ணுக்கு நடக்கக்கூடிய உளச்சிக்கல்கள் அப்படிங்கிறதே இந்த சமூகம் எப்பயும் அப்படித்தான் இருப்பா, அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படிதான் தனியாக பேசிக்குவா, பிரச்சனைனா எதையா தூக்கி போட்டு உடப்பா அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை. ஆணுக்கு இந்த சிக்கலை வெளியே பேசுவதற்கான ஒரு இடம் இருக்கு. இப்போ நீங்க பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள்னு அதையும் நீங்க ரெண்டா பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தனக்கு இருக்கக்கூடிய உளச்சிக்கலை பேசக்கூடிய ஸ்பேஸ் இங்க உருவாயிருக்கானா? கட்டாயம் உருவாகி இருக்குது. அவங்க வெளிப்படையாக அட்லீஸ்ட், அது குறிப்பாக இந்த தலைமுறை பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஐ திங்க் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் டிப்ரெஷன், ஐ திங்க் ஐ எம் ஹேவிங் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்காவது இளம் தலைமுறை நகர்ந்திருக்கிறாங்க. பொதுவாக பெண்கள் எதையுமே வெளிப்படையா பேச மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருப்பாங்கன்னு ஒரு கற்பிதம் இருக்கு. அது கற்பிதம் அப்படின்றத விட நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பெரும்பாலும் வீடுகளில் வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை கூட பெண்கள் வெளியே பேசாம உள்ள இன்டர்னலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் சிக்கலாக இருக்கு. கட்டுரையில 30% பெண்கள் உடல் மற்றும் மன ரீதியாக பாதிப்புன்னு சொல்றாங்க. ஆமா, அதிகமா இருக்கு இந்த சதவீதம், ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இன்னும் நான் கூட என்ன பார்த்தேன்னா, PTSD அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், அந்த ஸ்ட்ரெஸ் டிசார்டர் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கறத புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்போ 16 to 50% வரைக்கும் பெண்கள் PTSD அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணியாக சுட்டப்படுவது டொமஸ்டிக் வயலன்ஸ். அப்ப வீடுகளுக்குள்ளேயே வன்முறையை சந்திக்கக்கூடிய பெண்கள் அதை வெளியே சொல்லாம இருக்கிறதுனால அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிவிக்குது. வீடுகளுக்குள்ளேனா வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்களினால் வீடுகளுக்குள்ள இருக்கிற பெண்களும் சேர்த்து ஆண்களினால் நம்ம திருப்பியும் அதை எப்படி பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணியலாளராக ஆணாதிக்கத்தினால்னு சொல்லுவேன். ஏன்னா ஆணாதிக்க கூறுகள் உங்களுக்கு பெண்கள் கிட்டே இருக்கத்தானே செய்யுது. அப்ப அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல பெண்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஒரு பெரிய உளவியல் சிக்கலாக அது மாறி நிக்குது. அதை சரியா ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படிங்கறத வெளியே பேசுறதுக்கான வெளி கிராமப்புற பெண்களுக்கு சுத்தமாகவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறைந்தபட்சம் நகர்ப்புறங்களிலாவது இந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய பெண்கள் மருத்துவமனைகளை அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள்ள இருக்கும்போது இது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய இடம் அப்படின்றது பெண்களுக்கு கிடைக்கல. அப்ப உள்ளுக்குள்ளேயே இன்டர்னலைஸ் பண்ணிக்கிட்டே அவங்க இருக்கிறதுனால இது ஒரு சிக்கலாக இருக்கு. இன்னொன்று, வயது முதிர்ந்த பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, டிமென்ஷியா, ஆர்கானிக் பிரெயின் டிசார்டர், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடிய வயது முதிர்ந்த பெண்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம் அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க. நிறைய நம்மளுமே பார்த்திருப்போம், ஒரு 60 வயது 70 வயதை தாண்டிய பெண்கள் டிமென்ஷியாவுக்குள்ள ரொம்ப எளிதாக போயிடுறாங்க. இதுல அவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ்ல ஏதாவது தெரியுமா? இவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் அப்படின்றது தெரியுதா? கட்டாயமாக தெரியுது. நம்ம கொஞ்சம் நுட்பமாக வீட்டில் இருக்கிறவங்க கவனிச்சாலே இது ரொம்ப எளிதாக நம்ம கடந்து வந்துடலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குது, பேய் ஓட்டணும், சாமியை கூட்டுவாங்க, மந்திரிக்கணும், இப்படி சொல்லி கிராமப்புறங்களில் ஒரு பக்கம் செய்கிறாங்க. நகர்ப்புறங்களில் அது எப்படி ஆகுது அப்படின்னா, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஆனால் மருத்துவமனைக்கு போயிட்டா குடும்பமானம் போயிடும், வெளியில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போ இதை ஒட்டுன ஸ்டிக்மா இருக்கு இல்லையா? ஒரு எப்படி எனக்கு காய்ச்சல் வருதோ அது மாதிரி தான் எனக்கு ஆங்ஸைட்டி, எப்படி எனக்கு சளி வருதோ அது மாதிரி தான் எனக்கு டிப்ரெஷன், அந்த புரிதல் நம்ம
நம்ம சமூகத்துக்கிட்ட இன்னும் இல்லை. கட்டுரையில ஒரு இடத்துல பெண்களுடைய மனநலனை பாதுகாக்க சட்டத்திலே இடம் இல்லைன்னு சொல்றாரு. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அந்த கட்டுரையை பார்த்த பிறகுதான் நான் திருப்பி போயிட்டு அவங்க 2 விஷயங்கள் அந்த கட்டுரையில குறிப்பிடுறாங்க. ஒன்று வந்து மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட், இன்னொன்று வந்து நேஷனல் மென்டல் ஹெல்த் பாலிசி. இந்த 2 விஷயமுமே நான் போய் பார்க்குறேன் என்ன சொல்லி இருக்க பெண்களை பற்றி அப்படின்னா. மென்டல் ஹெல்த் பாலிசியில் விமன்கிற வார்த்தையே இல்லைங்க, அப்படி ஒரு சொல்லே இல்லை. அதே மாதிரி 52 பக்கங்கள் இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் கேர் ஆக்டில் 2 இடங்கள்ல தான் பெண்கள் சார்ந்து மிக தெளிவாக 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டெரிலைசேஷன், அது வந்து பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள நீங்கள் செய்யக்கூடாது, என்னதான் அவங்களுக்கு வந்து மனநலன் சரியில்லைனாலும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்று, இப்படிப்பட்ட பெண்களுக்கும் மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் கேர், அந்த கேர் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத மாத்திரம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக நுட்பமான சமூக பொருளாதார புறக்காரணிகள் பற்றியோ அல்லது இவங்களுக்கு தனியாக ஒரு விஷயம் தேவை, ஒரு பாலிசியே, இப்போ நம்ம இவ்வளவு பேசுகிறோம் இல்லையா, பெண்களுக்கான மனநலனுக்கு ஒரு தனி பாலிசியே இன்றைக்கி நம்ம நாட்டில் கிடையாது. பெண்களும் உள்ளடக்கியதாக அந்த பாலிசின்னு அப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அப்படிதான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. 2 பேருக்கான சிக்கலே வேற வேற அப்படின்றப்ப அது வேற வேற இருக்கணுங்கிற தெளிவு வந்து இன்னமும் அதுக்கு வரல. இதுவே 2017-14 தான் வந்திருக்கு. இப்போ சமீபம் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி தான் இதை பற்றி பொது பாலிசியை பற்றி நம்ம யோசிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் இல்லையா. பெண்களை பத்தியே நம்ம இன்னும் யோசிக்கல. இன்னும் நீங்க பால் புதுமையினர் பத்தியெல்லாம் நம்ம யோசிக்கணும்னா அதையும் கட்டுரையாளர் சொல்றாரு. ஆமா, நமக்கு வந்து பல காலம் ஆகும். மாற்று பாலினத்தவர் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் பத்தியும் பேசுறோம். ஆமா, ஏன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு தான் உளச்சிக்கல்கள் மிக அதிகம். அவங்க கிட்ட தான் நம்ம தொடர்ச்சியா உரையாடல் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா பாசிட்டிவா இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க மனம்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பெண்களை அடிப்படையில் அடிமட்டத்தில் கிராஸ் ரூட் லெவல்ல இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற பெண்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸ்கார் ஃபவுண்டேஷனோட அவங்க சேர்ந்து செய்யறாங்க. ஆனா இது வந்து போதுமானதா இருக்கா அப்படிங்கிற அந்த क्वेश्चन இருக்கு இல்லையா, அது வந்து கட்டாயமாக இல்லை. ஏன்னா நமக்கு தனியா சப்மிசிவா இருக்கணும், பெண்கள் எப்போதுமே அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வெளிப்பாடு தான் இவ்வளவு அழுத்தங்கள் பெண்களுக்கு கொடுக்கப்படுது. வெளிப்பாடா சப்மிசிவா இருக்கணும்ன்றதை விட கன்ஃபர்மிஸ்ட் நம்ம வந்து ஒரு சட்டத்திட்டம் வகுத்து வச்சிருக்கோம் இல்லையா, சமூகத்துல பெண்கள் இப்படி தான் இருக்கணும். அப்ப பெண்களுக்கு மல்டிபிள் ரோல்ஸ் வந்து அவங்க ப்ளே பண்ண வேண்டி இருக்கு. இப்போ ஒரு கணவரே வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு உளச்சிக்கல் இருக்கு, அவங்களுக்கு கேர்டேக்கரா இருக்க வேண்டியது அடிப்படையில் அந்த பெண், குடும்பத்தில் எந்த பெண் இருக்காங்களோ அவங்க தான் இருக்கணும். இப்போ அவரையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் இந்த பெண் வந்து டபுள் ரோல் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு, டியூவல் ரோல். அந்த குடும்பத்துடைய தலைவியாகவும் தலைவனாகவும் அந்த பெண்ணை இயங்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க யார்கிட்ட போய் இறக்கி வைக்கிறது? அப்போ அனுசரணையா இருக்கிற குடும்பமே அதிக அளவில் பெண்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துதுன்னு கட்டுரையாளர் குறிப்பிடுறாங்க. அது நம்ம இன்னொன்று நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, எனக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறது நம்ம வீடுகள் அம்மாக்கள் சொல்றது இல்லைல்ல. இப்போ எத்தனையோ வீட்டில் அம்மா தோசை சுட்டு கொடுத்து நம்ம உட்காந்து ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது ஒரு 20 தோசையாவது அந்த அம்மா சுடுறாங்க. அந்த அம்மாவுக்கு எத்தனாவது தோசை நம்ம கொடுக்குறோம்? எப்பயாவது அதை பற்றி நம்ம கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கோமா? அம்மா நீ கொஞ்சம் உட்காரு, முதல்ல நான் ஊத்துறேன், நீ 2 தோசை சூடா சாப்பிடு நம்ம சொல்றோமா? கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து அது எக்ஸ்டர்னலாக அது ஒரு ப்ரெஷர். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து நல்ல அம்மா, நல்ல மனைவி, நல்ல தங்கை அப்படிங்கிற அந்த ரோலை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த சமூகம் எதிர்பார்க்குது. அது ஒரு மட்டுமீறிய திணிப்பாக ஒரு பெருமிதங்களுக்கு ஆசைப்படுறாங்க. அது வந்து பெருமிதம் அப்படின்றத விட கன்ஃபர்மேஷன். ஒரு சொசைட்டி வந்து நமக்கு இதை சொல்லுது, இவங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவையாக இருக்கு. எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நமக்கு இவங்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல் தேவைப்படுது, ஒரு ஆணுடைய அப்ரூவல், அவனுடைய அக்னாலஜ்மெண்ட், அதை எதிர்பார்க்கறாங்க. செல்ஃப் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னை நான் அங்கீகரிக்கிறேன், என்ன நான் பாராட்டிக்கிறேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து பெண்கள் இன்னும் நகரவே இல்லை. அப்போ அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்தவங்க வந்து அவ்வளவு ஜெனரஸா இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு சென்டர் கேட்கிறாரு பெண்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா ஒரு ஒன் ஸ்டாப் சூப்பர் சரியான பாயிண்ட். ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க. அந்த ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டருடைய எப்படி இங்க தமிழ்நாட்டில் இயங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48 சென்டர் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுல 38 தான் ஃபங்க்ஷனலா இருக்கு. அந்த 38ல 8 இன்னும் கட்டி முடிக்கப்படாமலே இருக்குது. இது எல்லாத்தையும் யார் பார்க்கறாங்கன்னா டெம்பரரி ஒர்க்கர்ஸை வச்சு இவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு சரியா கொடுத்த மாதிரி தெரியல. அப்போ ஒரு விஷயத்தை நீங்க இயக்குறீங்க அல்லது நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்டா அதுக்கு நீங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும். கட்டிடம் குறைந்தபட்சம் வந்து அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இவங்க செய்யல. போதுமான அளவுக்கு மெடிக்கலி குவாலிஃபைடு பர்சனல் அந்த இடத்துல நீங்க வைக்கணும், அதையும் இவங்க செய்யல. அவங்களுக்கு 6 மாதமா சம்பளமே இல்லை அப்படிங்கறத ஒரு பேட்டியில குறிப்பிடுறாங்க. ஒரு ஒர்க்கர் அதுல வேலை செய்யக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டர் சொல்றாங்க, 6 மாசமா எங்களுக்கு சம்பளமே வரல, அது இல்லாமலே நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ ஊதியமே இல்லாமல் வேலை செய்பவர்கள் அதை வந்து அவங்க தன்னுடைய தலையாய பணியா நினைச்சு அவங்க செய்ய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இல்லையா. அதை நம்ம எதிர்பார்க்க
எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்களே ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்கல்ல. ஆமா, அவங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மேனேஜ்மெண்ட்டை பத்தி நீங்க பேச முடியும்? அப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, ஆனா அந்த சிஸ்டம் வந்து கரெக்டா செயல்படுதா அப்படிங்கறத இங்க வந்து ஒரு செக்கிங் மெக்கானிசம் அது வந்து கட்டாயமாக இல்லை. ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நுட்பமான சிக்கலாக நான் பார்க்குறேன். மற்றபடி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மனம் திட்டம்னு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. பள்ளி மாணவ மாணவியரோட வானவில் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. அவங்களோட ஒரு உரையாடலை வந்து தொடர்ச்சியாக அவங்க நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. அது மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படின்னா கூட நீங்கள் வந்து குழந்தைகளை ஓரளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற திட்டங்கள் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் பெண்களுக்கான தனிப்பட்ட திட்டம், அவங்களுடைய மனநலனுக்கான திட்டம் அப்படிங்கிறது ஸ்டேட்லையும் இல்லை, சென்டர்லையும் இல்லை அப்படிங்கிறது கவனிப்பாங்கன்னு நம்பலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.